வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் ஏ டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்கில் 10 புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க 5. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி வந்து 1 மார்க் கேட்டிருக்காங்க, இன்டீரியரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம இதில் 2 மார்க்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினாயன் 24க்கு கட்டாயம் விடையளிக்கும் 6 × 12. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினை உருவாக்கும் வழிகளை கூறுக. மென்ஷன் த வேவ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இன் இஎம்எஃப். ஒளி விலகல் எண் 0.5 கொண்ட கண்ணாடியின் தளவிளைவு கோணத்தை காண்க. Find the polarizing angles of glass of reflective index 1.5. அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்டியர் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட்? நிலை மின்னழுத்தம் வரையறுக்கவும். டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயன்தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? How will you define the threshold frequency? ஆம்பியர் சுற்று விதியினை கூறுக. ஸ்டேட் த ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? Why does sky appear as blue? அடுத்து பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்களுடைய 2 பயன்பாடுகளை கூறுக. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க்கில் கேட்குறாங்க. அகச்சிவப்பு கதிர்களின் 2 பயன்களை கூறுக. Give the 2 uses of IR radiation. காற்றின் மின்காப்பு வலிமை 4 × 10⁶ Vm மைனஸ் வேண்டிகிராஃப்ட் இயற்றியின் கோள கூட்டின் ஆரம் R = 0.4 எனில் வேண்டிகிராஃப்ட் இயற்றியால் உருவாக்கப்படும் பெரும மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடுக. ஸோ பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் 4 × 6 10⁻⁻ Vm மைனஸ் சப்போஸ்ட் ஃபார் ரேடியஸ் ஆஃப் அலோஸ் த ஸ்பியர்ஸ் இன் வேண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர் இஸ் R = 0.4 m. Calculate the maximum potential difference created by the வேண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 6 × 3 18. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஷின் நம்பர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு விதியினை கூறுக. ஸ்டேட் த கிர்ச்சாஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரூல். மாறுநிலை கோணம் மற்றும் முழு வகை எதிரொலிப்பு என்றால் என்ன? வாட் ஆர் த கிரிட்டிக்கல் ஆங்கிள்ஸ் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஃபோட்டான்களுடைய சிறப்பியல்புகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இணைத்தட்டு மின்தேக்கி சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. Obtain the expression for energy stored in for parallel plate capacitor. அடுத்து பார்த்தீங்கன்னா குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடு. சில டைம் இதை 5 மார்க்கில் கேட்குறாங்க. இதை நல்லா படிச்சுட்டு போயிருங்க. மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டிஃப்ராக்ஷன்ஸ். காற்றில் வைக்கப்பட்டுள்ள 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள விலக்கு விசை 9 × 10⁻³ n. 2 முனைகளுக்கும் சம வலிமை கொண்டவை. மேலும் இரண்டும் 10 சென்டிமீட்டர் தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு காந்த முனையின் முனை வலிமையினை காண்க. The repulsive force between for 2 magnetic poles is but 9 × 10⁻³ n. If the poles are equal in strength in for separated in for distance of 10 cm, calculate the pole strength of each pole. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 31. ஒரு முழு அலைத்திருத்தியின் மின்சுற்று படத்தை வரைந்து அதன் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைக. Draw the circuital diagram full wave reflectors in draw for input and output waveform. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக. Mention the various energy losses in transformer. அடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் அணுக்கருவானது 2 ஆல்பா துகள் 3 பீட்டா துகள் மற்றும் 2 காமா துகள் உமிழ்கிறது. இறுதியான அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? The uranium nucleus emitted 2 alpha particles, 3 beta particles, 2 gamma particles. What is the resulting atomic number and mass number? ஸோ 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக கம்பல்சரியை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் இருந்தால் நம்ம கேட்பாங்க.
ஸோ 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 5 × 5 25. மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையினை பெறுக. கதிரியாக்க சிதைவு விதியினை தருவிக்கவும். Deduce the relations of magnetic field in point 2 due to the infinity the long straight conductors carrying the current. Obtain the law of radioactivity. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. அல்லது அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன, அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகளை வரிசைப்படுத்துக. Calculate the electric field due to the dipole on its axial line. What is frequency modulation? List out the advantage of limitations and frequency modulation. எலக்ட்ரானின் டீப்ரா அலனியத்திற்கான சமன்பாட்டினை பெறுக. 2eV இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானின் உந்தத்தை கணக்கிடுக. அல்லது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் சமன்பாடு தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. Derive the expressions for T Broglie wavelength of electrons. Calculate the momentum of electron within for kinetic energy 2eV. அடுத்து பார்த்தீங்கன்னா draw down for Maxwell equations of integral form. வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையினை பெறுக. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு தொகுப்பையின் மின்தடன் மதிப்புகளை தெரிவிக்கவும். 0.5 mm² குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட தாமிர கம்பியால் 0.2 அளவுள்ள மின்னோட்டம் பாய்கிறது. அத்தாமிர கம்பியால் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களின் அடர்த்தி 8.4 10⁻28 m⁻³ இக்கட்டுரா எலக்ட்ரானின் இழுப்பு திசை வேகத்தை கணக்கிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா explain the astronomical telescope obtained for the equation for magnification or explain the equations of resistance of series in resistors network. Copper wire is cross sectional for area 0.5 mm. The carrier's current of 0.2. The electron density copper 0.4 10⁻28. The compute for the velocity of electrons. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின் 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. லென்ஸ் உருவாக்குவோரின் சமன்பாட்டை வருவிக்கவும். அல்லது தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டக்கோணத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கவும். Obtain the lens markers of formula. Derive the expressions for phase of angles between for applied the voltage and current series of RLC current. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிறதுக்கூடிய கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் படிக்கணும், அதேமாதிரி கம்பல்சரியில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் படிக்கணும், 5 மார்க் என்னென்ன புக் பேக்கில் படிக்கணும், என்னென்ன இன்டீரியரில் படிக்கணும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 201 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருப்போம் ஃபிசிக்ஸ். அதை நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.